ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க. இன்றைக்கி ஒரு ஈவினிங் மினி விலாக் பார்க்கலாம். மார்னிங் நான் எடுக்கல, ஸோ ஈவினிங் தான் வந்து எடுத்தேன். மார்னிங் காலேஜ் கிளம்பும்போதே வரமிளகெல்லாம் வந்து காய வச்சுட்டு போயிருந்தேன். நல்லா வெயில் அடிக்குதுங்கிறங்காட்டி நல்லாவே காஞ்சிருந்துச்சு. உடச்சி பார்த்தோம்னா நல்லா படக்குன்னு சூப்பராக உடஞ்சிது. ஸோ நல்லா காஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்த உடனே வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு இன்றைக்கி வீடெல்லாம் தொடச்சி விட்டுறேன், நாளான்னைக்கு சிவராத்திரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். என்ன தான் டெய்லியும் சமைக்கும் போதும் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணாலும் வீடு துடைக்கும் போது கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக அந்த ஷெல்ஃபே வந்துட்டு நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஈவினிங் ஒரு வழியாக இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 6:30 ஆயிடுச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு துடைச்ச கையோடு சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு ஈவினிங் சாமியும் கும்பிட்டேன். நேற்று துவைச்ச துணியெல்லாம் காய போட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் கையோடு மடித்து வச்சுட்டேன். எல்லாம் என்னோட தனியாக அவரோட தனியாக மடித்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு சரி நைட் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி டின்னருக்கு சிம்பிளாக தோசையும் தக்காளி தொக்கு மாதிரி தான் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு அது கூடயே வரமிளகாயும் போட்டு நல்லா அந்த தாளிக்கிற ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வந்து சின்ன வெங்காயம் நிறையாவும் வரமிளகாயும் மட்டும் போட்டு இந்த டிஷ் நான் ரெடி பண்ணியிருந்தேன். மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல, மஞ்சத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. சிம்பிளாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து விட்டு தக்காளி மட்டும் பழுத்த தக்காளி நல்லா போட்டு வணங்கி விட்டாச்சு. அவ்வளோ நல்லா சுட 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சட்னி கூட அது கேட்க மாட்டேங்க. இந்த மாதிரி தக்காளி வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.